இன்று தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமான நடிப்பில் இயல்பான உடல் மொழி, அசாதாரணமான திறமை மற்றும் உலகளாவிய ரசிகர் பட்டாளத்தை தனி அடையாளத்தை உருவாக்கிய நடிகர் தனுஷ் அவர்களின் பிறந்த நாள். ஒரு காலத்தில் இவர் ஹீரோவா என்று கேலி செய்தவர்களே இன்று இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர் ஒருவர் என பாராட்டுகிறார்கள். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இளைஞன் இன்று நடிகர் மட்டுமல்ல, பாடகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர், 2 முறை தேசிய விருது வென்ற கலைஞர். இந்த வீடியோவில் தனுஷின் வாழ்க்கை, அவரின் போராட்டம், வெற்றிகள், உலக சாதனைகள் மற்றும் ஏன் அவர் இன்று ரசிகர்கள் மனதில் தனி இடம் பிடித்திருக்கார் என்பதை பார்க்கலாம். ஆரம்ப வாழ்க்கை 1983 ஜூலை 28 சென்னையில் இயக்குனர் கஸ்தூரி ராஜா மற்றும் விஜயலட்சுமி தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் வெங்கடேஷ் பிரபு கஸ்தூரி ராஜா. இன்று உலகம் அவரை தனுஷ் என்ற பெயரில் அறிகிறது. ஆனால் சினிமா அவரது முதல் கனவு அல்ல. அவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து ஒரு சிறந்த செஃப்பாக வேண்டும் என்பதே அவர் விருப்பம். ஆனால் அவரது அண்ணன் இயக்குனர் செல்வராகவன் உன்னால் நடிக்க முடியும் என்று நம்பிக்கை கொடுத்து சினிமாவுக்கு அழைத்து வந்தார். அந்த முடிவு தமிழ் சினிமாவின் வரலாற்றையே மாற்றியது. சினிமாவில் அறிமுகமானது 2002ஆம் ஆண்டு வெளியான துள்ளுதோ இளமை திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார். அதன் பிறகு செல்வராகவன் இயக்கிய காதல் கொண்டேன் திரைப்படம் அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. இந்த படத்தில் நடித்த வினோத் கதாபாத்திரம் இன்றும் தமிழ் மக்களின் சினிமாவின் சிறந்த நடிப்புகள் ஒன்றாக கருதப்படுகிறது. அதன் பிறகு திருடா திருடி, புதுப்பேட்டை, திருவிளையாடல் ஆரம்பம், பொல்லாதவன், யாரடி நீ மோகினி, படிக்காதவன், ஆடுகளம், 3, மரியான், வேலையில்லா பட்டதாரி, மாரி, வடசென்னை, அசுரன், கர்ணன், திருச்சிற்றம்பலம், வாத்தி, ராயன் என்று ஒவ்வொரு படத்திலும் வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து தனது நடிப்பால் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தினார். அவரது வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? ஒரே மாதிரியான கதாபாத்திரங்கள் நடிக்காமல் ஒவ்வொரு படத்திலும் புதிதாக தன்னை மாற்றிக்கொண்டது. தேசிய விருது வரை சென்ற பயணம். 2011 வெளியான ஆடுகளம் திரைப்படம் தனுஷின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மைல்கல்லாக அமைந்தது. சேவல் சண்டை வீரராக அவர் வெளிப்படுத்திய நடிப்பு அனைவரையும் வியக்க வைத்தது. அந்த நடிப்பிற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வென்றார். பலருக்கு அது ஆச்சரியமாக இருந்தாலும் அவரது திறமையை அறிந்தவர்களுக்கு அது மிகவும் தகுதியான அங்கீகாரமாக இருந்தது. ஆனால் அவரது பயணம் அங்கே நிற்கவில்லை. 2019 வெளியான அசுரன் திரைப்படம் ஒரு சாதாரண விவசாயியாக அவர் வாழ்ந்த விதம் தமிழ் சினிமாவின் சிறந்த நடிப்புகள் ஒன்றாக பாராட்டப்பட்டது. அந்த படத்திற்கு மீண்டும் தேசிய விருது வென்று இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர்களில் ஒருவராக தனது இடத்தை உறுதிப்படுத்தினார். 2011 வெளியான ஒரு சாதாரண ப்ரமோ சாங் ஒய் திஸ் கோலிவிரடி சாங். இந்த பாடலை யாரும் அவ்வளோ பெரிய வெற்றியா என்று நினைக்குமில்ல. ஆனால் சில நாட்களில் உலகம் முழுவதும் வைரலானது. மொழி புரியாதவர்கள் கூட அந்த பாடல்களை ரசித்தார்கள். அதன் பிறகு ரவுடி பேபி. இந்த பாடல் யூடியூபில் 1 பில்லியன் பார்வைகளை கடந்து முதல் தென்னிந்திய பாடலாக வரலாறு படைத்தது. நடிகர் மட்டுமல்ல, பாடகராகவும் பாடலாசிரியராகவும் தனுஷ் தன் திறமையை ஒருவருக்கு நிரூபித்தார். நடிகரை தாண்டி தனுஷ் நடித்தது மட்டுமில்லை, ஒண்டர்பார் பிலிம்ஸ் நிறுவனத்தை தொடங்கி பல வெற்றி படங்களை தயாரித்தார். அதன் மூலம் பல புதிய திறமைகளுக்கு வாய்ப்பு வழங்கினார். பின்னர் பாண்டி திரைப்படத்தின் மூலம் இயக்குநராகவும் அறிமுகமானார். ஒரே மனிதனில் நடிகர், பாடகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் இத்தனை ஓங்க இருப்பது மிகவும் அரிது. அதனால்தான் தனுஷ் ஒரு நடிகர் மட்டுமல்ல, ஒரு முழுமையான கலைஞர் என்று ரசிகர்கள் அழைக்கிறார்கள். இன்னைக்கு 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், பல மொழியில் நடித்த அனுபவம், தேசிய விருதுகள், பிலிம்பேர் விருதுகள், உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள், இவை அனைத்தும் கிடைத்தது ஒரே நாளில் அல்ல. விமர்சனங்கள் வந்தன. உருவத்தை வைத்து கேலி செய்தார்கள். இவர் ஹீரோவாக முடியாது என்று பலர் கூறினர். ஆனால் அவர் பதில் சொன்னது வார்த்தைகளால் அல்ல, தனது நடிப்பால், தனது உழைப்பால், தனது வெற்றியால். அதனால்தான் இன்று தனுஷ் என்ற பெயர் தமிழ் சினிமாவை தாண்டி இந்திய சினிமாவை பெருமையாக மாறியுள்ளது. இந்த இனிய பிறந்த நாளில் தேசிய விருது நடிகர், பன்முக திறமைசாலி தனுஷ் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தனுஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற தரமான வாழ்க்கை வரலாறு மற்றும் சினிமா சிறப்பு வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.